இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கீழா நெல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு செடிய பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய விதமான பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரோடோரங்கள்லயும், வயல்களிலும், காடுகளிலும் தான் நம்ப நெறைய விதமான மெடிசினல் பிளான்ட்ஸ நம்ம எடுத்திருக்கோம். அதில ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த கீழா நெல்லி. இந்த கீழா நெல்லி எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் காமாலைய சரி பண்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு நோய சரி பண்றதுக்கு இந்த கீழா நெல்லி வந்து பயன்படுதுங்க. இந்த கீழா நெல்லி எங்கெல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வரப்போரங்கள்லயும் சரி, அப்புறம் ரோட்டோரங்கள்லயும் நம்ம இந்த செடிய ஈஸியா பார்க்கலாம். இதனுடைய இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா தாங்க இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே இருக்கும். இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா ஈரமான பகுதிகள்ல வந்து வளரக்கூடிய ஒரு செடிங்க. இந்த செடிய கண்டிப்பா உங்க வீட்லயும் நீங்க வளர்க்க ட்ரை பண்ணுங்க. ஒரு செடி நீங்க நட்டாலே போதுங்க. நெறைய விதமான செடிகள் உற்பத்தி ஆகும். ஒரு க்ரோ பேக்லயோ, இல்ல ஒரு தொட்டியிலயோ கண்டிப்பா நீங்க க்ரோ பண்ணுங்க. ஸோ இது வந்து தோட்டத்தில இருக்கிற செடிங்க. ஏன்னா, நம்ம இந்த செடிய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலான்றதுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். கண்டிப்பா புடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூங்க.